தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். மார்கழி மாதம் துவங்கிவிட்டது. இந்த மார்கழி மாதத்தின் 3ஆம் தேதியான புதன்கிழமை அன்று விநாயகரை வழிபடுவதற்காக நல்ல ஒரு சிறப்பான நாள் என்ன என்று சொன்னால் அது சங்கடகர சதுர்த்தியானது வர இருக்கின்றதுங்க. இந்த நாளானது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான நாள் என்றே சொல்லலாம். விநாயகரை நாம வழிபடுவதால் நம் குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே தீர்ந்து போகும் என்றே சொல்லப்படுகின்றது. அதனால விநாயகரை நாம வணங்குவது ரொம்பவும் ஒரு சிறப்பை தரும் என்றே சொல்லலாம். சங்கடகர சதுர்த்தி அன்று நாம எவ்வாறு விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதன்முறையா பாக்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். சங்கடகர சதுர்த்தி என்பது நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கும் சங்கடங்கள் அனைத்துமே தீர்வதற்காகத்தான் இந்த சங்கடகர சதுர்த்தியை என்று விநாயகரை வழிபடுவது ரொம்பவும் சிறப்பாக உள்ளது என்று சொல்லப்படுகிறதுங்க. அப்படி விநாயகரை வணங்கினால் வினைகள் அனைத்துமே நமக்கு தீரும். கணங்களின் அதிபதி ஆதலால் இவர் கணபதி என்றே சொல்வது வழக்கம்ங்க. பொதுவாகவே விக்னங்களை போக்குவர் தான் விநாயகர். விநாயகருக்கு உகந்த விரதம் என்று பாத்தீங்கன்னா அது சதுர்த்தி விரதம் தான். சங்கடம் என்றால் துன்பம் என்று பொருள்ங்க. ஹர என்றால் அறுத்தல், அதாவது விடுதலை செய்தல் என்று பொருள். சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகரை விரதம் இருந்து வழிபட்டால் நம் குடும்பத்தில் உள்ள துன்பங்களில் இருந்து நாம முழுமையாக விடுதலை அடையலாம் என்றே இந்த பதிவை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சங்கடகர சதுர்த்தியானது எதன் அடிப்படையில் வந்தது என்று பாத்தீங்கன்னா, திரிபுர சுரர்களை வதம் செய்ய சிவபெருமான் புறப்படும் போது விநாயகரை வழிபட மறந்து விட்டாராம். உடனே அந்த நேரத்தில் தேர் சக்கரத்தை உடைய செய்தாராம் இந்த விநாயகர். உண்மை நிலையை உணர்ந்த சிவபெருமான் தன் ஞான திருஷ்டியால் உணர்ந்து விநாயகரை வழிபட்டு வெற்றி கண்டாராம். இதன் அடிப்படையில் தான் சங்கடகர சதுர்த்தியானது வந்திருக்கின்றதுங்க. அதனாலதான் நாம விநாயகரை நாம வணங்கினால் வினைகள் அனைத்துமே தீரும் என்று சொல்லப்படுகிறதுங்க. சங்கடகர சதுர்த்தி என்று விரதத்தை மேற்கொள்பவர்கள் அன்றைய தினம் காலையிலே நீராடி உபவாசம் இருந்து விநாயகரை அவருடைய ஸ்லோகங்களை பாராயணம் செய்து விரதத்தை கடைபிடிக்கலாம். மாலையில் அருகிலுள்ள விநாயகர் ஆலயங்களுக்கு சென்று அங்கு நடைபெறும் பூஜையில் கலந்து கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டு மீண்டும் வீடு திரும்பி வீட்டிலும் பூஜை அறையில் விநாயகரை மாலை நேரத்தில் வணங்குவது ரொம்பவும் சிறப்பாக இருக்குங்க. அப்படி வழிபட்டு அதன் பிறகு சந்திரனுக்கு நமக்கு வழிபாடு செய்தால் விரதத்தை பூர்த்தி செய்து கொண்டோமானால் நம்மளுடைய கோரிக்கை என்னவாக இருந்தாலும் விநாயகரை வழிபடும் போது வெற்றிகரமாக முடியும் என்றே சொல்லலாம்ங்க. இவ்வாறு முழு விரதம் அனுஷ்டிக்க இயலாதவர்கள் காலையில் எளிதான முறையில் உணவுகளை அறிந்து மதியம் விரதம் இருந்து உணவு உண்ணாமல் இருந்து மாலையில் விநாயகர் ஆலயங்களுக்கு எல்லாம் சென்று வழிபாடு செய்த பிறகு இரவும் சிறிதளவில் எளிய முறையில் உணவு அறிந்தாலே போதுங்க. இப்படி உணவை அறிந்து விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் சகோதரிகளே. இனிதே வளம் பெற்று நலமுடன் வாழ்க. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.